ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே இந்த புயல் ரொம்ப ஒரு அப்டேட்ல இருப்பீங்க ட்ரெண்டிங்கில. புயல் என்ன? எங்க இருக்கு? என்ன பண்ண போது? தமிழ்நாட்டுக்கு ஆபத்து இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத ஷார்ட்டா பார்க்க போறோம். நான் வந்து ரொம்ப பிரீஃபாலாம் எக்ஸ்பிளைன் பண்ண போறதில்ல. மழை இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத சொல்றேன். ஓகேவா? நான் ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி பார்க்கும்பொழுது, அந்த புயல் சைக்ளோன் வந்து உருவாகும்பொழுது, சைக்ளோன் சென்னைட்ட தான் கரையா கடக்குற மாரி இருந்தது. ஓகேவா? ஆனா இப்ப பார்க்கும்பொழுது, அது மேல ஆந்திரா சைடு போயிட்டுருக்கு. அதனால எந்த கவலையும் பட வேணாம். சென்னை, ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் கொஞ்சம் இங்க இந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சில இடத்துல மட்டும் மழை பெய்யும். அதுவும் அந்த சைக்ளோன், அந்த புயல் போகும்போது லைட்டா கொஞ்சம் காத்தடிக்கும். இங்க இதுதான் மேட்ரு. மத்தபடி பேர் 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 மழை, பேரிழப்பு அப்படி இப்படிங்கலாம் ஐடியா இல்ல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்த கெஸ்ஸிங்க விட இப்ப மாறியிருக்கு. காத்தடிச்சுட்டு மேல கொண்டு போயிடுச்சு. ஓகேவா? திங்கட்கிழமை சென்னையில மழை இருக்கும். சென்னை அந்த சுற்றுவட்டாரம் ஒரு 1 ஆர் 2 டிஸ்ட்ரிக்ட்ல மழை இருக்கும். மத்தபடி உள்ள ஏதாவது லைட்டா மழை பெய்யலாம். அவ்வளோதான். மத்தபடி மழையே கிடையாது. இதான் ஆ அப்டேட். இது எப்படி ப்ரோ உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நெறைய முறை வீடியோல போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதாவது சேட்டலைட்ங்கிற மேலேருந்து ஒண்ணு படம் எடுக்கும். அந்த சேட்டலைட் எடுக்கக்கூடிய படத்த வச்சு தான் இவங்க எல்லாருமே செய்றாங்க. அந்த இத நீங்க எப்படி பார்த்தீங்க அப்படின்னு என்ட்ட கேட்டீங்கன்னா, கூகுள்ல போங்க. கூகுள்ல டச் பண்ணிட்டு, அதில சர்ச் ஆப்ஷன்ல விண்டின்னு ஒரு ஆப்ன்னு இருக்கும். விண்டிய டச் பண்ணீங்க அப்படின்னா, அதில கீழ ஒரு 3 கோடு மாரி இருக்கும். அத கிளிக் பண்ணி ரெயின், தண்டர் அந்த மாரி இருக்கும். ஓகேவா? யூரோப்பியன், யுஎஸ்ஏ அந்த மாரி இருக்கும். அதில நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த சைக்ளோன் எப்படி உருவாகுது, அதில கிரீன் சிக்னல் இருக்கும், ரெட் இருக்கும், ப்ளூ இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு ஒரு டைப் ஆஃப் இருக்கும். ப்ளூங்கிறது கணிசமான மழை. லேசானது முதல் மிதமானது. கிரீனுங்கிறது கொஞ்சம் ஒரு 6, 7 மில்லிமீட்டர் மழை பெய்யும். அதுக்கப்புறம் ரெட்டு, அ அப்புறம் எல்லோ அதெல்லாம் வந்துன்னா நல்ல ஆரஞ்ச் அலர்ட் சொல்லுவாங்க. ரெட் அலர்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல அதான். சிம்பிள் கான்செப்ட். இதுக்கு நான் ஒரு ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன். அதையும் போய் பாருங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? பாய்.